காலை தோறும் கர்த்தருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தமது கிருபையை நமக்கு புதிதாய் காட்டுகிறார். ஏனென்றால் அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை நடத்துகிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் நம்மை நடத்துவதில்லை. பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விதமான ஆஸ்திகளும் நம்மை நடத்துவதில்லை. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் உமது வழி எனக்கு போதியும். இன்னைக்கு அநேகர் வழி தெரியாமல் தங்கள் சுய இஷ்டத்தின்படி போய், தங்கள் சுய விருப்பத்தின்படி போய், தங்கள் சுய எண்ணத்தின்படி போய் விழுந்திருக்கிறார்கள். ஆனால் தாவீது கேட்கிறான், கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். எதற்காக கர்த்தர் நம்மை வழியை போதிக்க வேண்டும்? அவர் சத்தியத்திலே நடப்பதற்காக. அப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி அவர் சத்தியத்திலே நம்மை நடத்த வேண்டும். இந்த கண்பான தேவ பிள்ளையே, இந்த அதிகால வழியிலே நாம் தேவனுடைய வழியை கேட்டதில் நடக்கிறோமா? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். நாம் வாசித்தோமானால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், கர்த்தாவே உமது கண்களில் இப்பொழுதும் எனக்கு கிருபை கிடைக்கிறதுனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உமது வழியை எனக்கு அறிவியும். தேவனிடத்தில் நாம் வழியை அறிய வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் என்ன? நாம் அவரை அறிகிறதற்கும் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதற்கும் நம்முடைய வழியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். என கண்பான தேவ ஜனமே, இந்த அதிகால வேளையில கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். ஆகவேதான் மோசே சொல்லுகிறான், நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உமது வழி எனக்கு போதியும். அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தர் உனக்கு வழியை போதித்திருக்கிறாரா? அவருடைய வழியிலே நடக்கிற அனுபவம் உனக்கு உண்டா? இந்த காலை வேளை கர்த்தாவை வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த எங்களை, உலகத்திலே கர்த்தாவை பலவிதமான மோசமான ஜீவியம் செய்திருந்த எங்களை கொண்டு வந்து உம்முடைய வழியிலே எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளையே, நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வழிகள் பாதையிலே செம்மையாய் இருக்க முடியும். எத்தனையோ விதத்தில் நம்முடைய பாதையிலேயே தாறுமாறுகளும் இடர்களும் உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்கு வழிகாட்டும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அவரை அறிந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். நாமும் கேட்போமா, ஆண்டவரே எங்கள் வழிகள் தாறுமாறாக இருக்கிறதையா, உம்மை அறிந்து கொள்வதற்கு எங்களால் முடியவில்லை, ஆனால் உம்முடைய வழி எங்களுக்கு காட்டும். கர்த்தாவை உமது கண்ணை எங்கள் மேல் வைத்து உமக்கு ஆலோசனை சொல்லும் ஐயா. நாங்கள் உமக்குள்ளே மகிழ்ச்சியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உமது வழி எங்களுக்கு போதியும். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீ கேட்டால் ஒவ்வொரு நாளும் உன்னை அழகாய் வழி நடத்துவார். உன் பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய கையிலிருந்து நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு நெய்யாய் பொழியும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் வழிகாட்டும் தெய்வம், நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டே. இந்த அதிகாலை வேளை சொல்லுவையா, என் வழிகள் தாறுமாறாக இருக்கிறதையா, என் வழிகளை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை. உலகத்தின் பாதையிலே உலகத்தின் சூழ்நிலை போகும் பொழுது எங்கள் வழிகள் அப்படி இருக்கிறபடினாலே நீர் எங்களுக்கு போதித்து வழி நடத்தும். அப்போது நாங்கள் உம்மை அறிவதற்கு அது வழியாக இருக்கும் என்று நீ தேவனிடத்திலே கேள். உன் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். உனக்கு நன்மை செய்கிற தேவன் உனக்கு முன்னாக செல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவை அதிகால வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த நாட்களில் வழி இதுவே என்று சொல்லி எங்களை அழைத்து எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அந்த வழியிலே நடத்தும். அது நித்திய வழி அப்பா, அது நேர்மையான வழி. அந்த வழியிலே நீர் எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கும் உமது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு வழி நடத்தும்படியாய் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக, ஆமென்.